இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் அருகே ஒரு பெண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டார்கள். அதில் ஒருவர் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் வீராணம் பக்கமுள்ள வீமனூர் காட்டுவளவை சேர்ந்தவர் மோகன். இவருடைய மகன் குமரவேல். டிரைவரான இவர் நேற்று முன்தினம் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பிரபல ரவுடி பிரகாஷ் என்பவர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மாணிக்கம், கனகராஜ் ஆகியோரை வீராணம் போலீசார் கைது செய்தனர். இந்த விசாரணையில் தகாத உறவு விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. வீராணம் பகுதியை சேர்ந்தவர் வசந்தி. இந்த பெண்ணுக்கு வயது 42. இவருக்கும் தாதகாப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. இவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். வசந்தியின் தவறான நடவடிக்கையால் ரமேஷ் பிரிந்து சென்று விட்டார். வசந்தி ஏலச்சீட்டு நடத்தி வந்ததால் கை நிறைய பணம் இருந்தது. இதனால் ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அப்போது பல பேருடன் வசந்திக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் கொலையான குமரவேலின் தந்தை மோகனுக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. பின்னர் குமரவேலுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. தந்தை மகன் என அவர் ஜாலியாக இருந்து வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் குமரவேலுக்கு திருமணம் நடந்தது. என்னுடன் இருக்க வேண்டுமானால் மனைவியை விட்டு பிரிந்து வா என குமரவேலுக்கு வசந்தி ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனால் தாலி கட்டிய மனைவியை 1 மாதத்திலேயே விரட்டிவிட்டு வசந்தியுடன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பதால் குமரவேலுவும் வசந்தியே என்னுடைய வாழ்க்கை என்று மூழ்கி கிடந்தார். இதனிடையே வசந்திக்கும் ரவுடி பிரகாஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இவரால் வசந்தியை மறக்க முடியவில்லை. கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பதோடு நகையும் வாங்கி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார். இதனால் வசந்தியை பிரகாஷ் திருமணமும் செய்து கொண்டுள்ளார். வசந்தியால் தானே கட்டின மனைவியை விரட்டி விட்டேன், இப்போது என்னை எரிந்துவிட்டு பிரகாஷுடன் சென்று விட்டாளே என குமரவேல் மிகுந்த வேதனையடைந்தார். தன்னுடைய செல்போன் எண்ணையும் பிளாக் செய்து விட்டாளே என்று அவர் குமரினார். குமரவேலும் வசந்தியும் மிகவும் நெருக்கமாக இருந்தபோது எடுத்த வீடியோ குமரவேலிடம் இருந்தது. அதே நேரத்தில் 2 பேரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை செல்போன் டிவியில் வைத்துள்ளார். இதனை பார்த்த வசந்தியும் பிரகாஷும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக படத்தை எடுத்துவிடு என வசந்தி கூறியிருக்கிறார். பிரகாஷும் மிரட்டினார். உன்னால் தானே என்னுடைய வாழ்க்கை போனது, தற்போது நடு ரோட்டில் நிற்கிறேன் என வசந்தியிடம் குமரவேல் குமரியிருக்கிறார். என்னிடம் இருக்கும் வீடியோவை நான் அழிக்க மாட்டேன் என்று உறுதியுடன் கூறியதுடன் நேரம் கிடைக்கும் போது ஒவ்வொன்றாக வெளியிடுவேன் என்றும் கூறியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த வசந்தி ரவுடி பிரகாஷிடம் இது பற்றி கூறி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வரும் குமரவேலை தீர்த்து கட்டினால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். இதனையடுத்து குமரவேலுவை கொலை செய்ய திட்டம் திட்டிய பிரகாஷ் நண்பர்கள் 2 பேரை அழைத்து சென்று சமயம் பார்த்து குமரவேலை கழுத்து அறுத்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் அவரிடம் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு சென்ற ரவுடி பிரகாஷ் அதனை அங்குள்ள கிணற்றில் வீசியிருக்கிறார். இவ்வாறு பிரகாஷ் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து பிரகாஷ், கள்ளக்காதலி வசந்தி, மாணிக்கம், கனகராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செல்போனை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு இந்த கள்ளக்காதல் இருந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.